Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeோட day 16 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறத கூட ரிப்பீட்டடா இதே சொல்றது போரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னோட ஸ்டைல் இல்லையா? இது வந்து நான் வந்து எனக்கு ஏத்தாப்புல மாடரேட் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். அதுதானே வரும். நான் டெய்லியும் டிஃப்ரெண்டா பண்றதுக்கு நானே ஸ்கிரிப்ட் ரைட்டரா யோசிச்சு பாருங்களேங்க. எனக்கு என்னன்னே புரியல. சரி, சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சோ இன்னைக்கு வந்து கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுட் கேட்டு எதுவுமே வரலங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் நீங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட் பேட் கமெண்ட்டை பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் தாங்க, நம்ம ஒண்ணு பண்றோம்னா ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு ஒரு ஆள் வருவாங்க கண்டிப்பா. என்ன சொல்றீங்க? இப்போ அவங்க 2-3 மாசம் வரைக்கும் என்னோட வீடியோஸ் பார்த்து யூஸ்ஃபுல்லா ஆனவங்க தான் அவங்க 2 பேருமே. நல்ல கமெண்ட். ஆனா இப்போ வந்துட்டு அதை ரிப்பீட்டடா பார்க்க அவங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கான். அப்போ புதுசா வர்றவங்களுக்கு நம்ம வழிவிடணும்ல, நம்ம ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா புதுசா வர்றவங்க பார்க்கும் போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது, நீங்க வேலை பாக்குறது, அது பிஸ்கா வேலை பாக்குறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் அதை அந்த மாதிரி பண்ணணும்னு தோணுது. சோ இப்ப நாங்க எங்களை மாத்திக்கிட்டு அதை மாதிரி ஃபாலோ பண்றோம் சிஸ்டர். நான் குட்டி விஷயங்கள் ஃபுல்லாமே நீங்க பண்றது எங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அது ஃபுல்லாமே எங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கு, மோட்டிவேஷனா இருக்கு. எங்க வீட்டு வேலை பாக்குறதுக்குமே சோம்பலா இருக்கும் இல்லையா? ஆனா நீங்க வந்து நல்லா பிரிஸ்கா இருக்கீங்க இல்லையா? வேர்க்குது பாருங்களேன், செம்ம வெயில். பிரிஸ்கா பண்றீங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கும் வந்து பண்ணணும்னு தோணுது. சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருக்காங்க. எல்லாருமே மேக்சிமம் இந்த 2 பேர் தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுவும் எப்படி சொல்லியிருந்தாங்க, போரா இருக்கு. போர்ன்னு சொல்லும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து போடுறேன். ஏன்னா டெய்லி அந்த டே ரொட்டீன் 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எல்லாரும் இதே சிஸ்டர்ஸே கேட்டிருக்கீங்க எல்லாருமே. எப்படி சிஸ்டர் இதை பண்றீங்க? 2 குழந்தைங்களை வச்சுட்டு இந்த வேலைகள் எல்லாமே பார்த்து என் குடும்பத்தை நான் தாங்க பாக்குறேன். எல்லா வீட்டுல உள்ள எல்லா வேலைகளும் நான் தான் வந்து பார்த்து எல்லாமே பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் அப்பப்போ ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ மத்தபடி நீங்களே பாக்குறீங்க, வீடியோஸ்ல காட்டுறதுதான் இங்க நடக்குது. சோ எல்லாமே பார்த்துட்டு எல்லாருமே சொல்றது எப்படி அவ்வளோ வந்து ஆக்டிவா இருக்கீங்க, இவ்வளவு இது பண்றீங்க, எங்களால அப்படி முடியல அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னோட வீடியோ மோட்டிவேஷனலா தான் இருக்குது. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நானே போட்டேன் இல்லையா வீடியோல ஃபீல் பண்ணி, அதை பார்த்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறதுனா அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் எனக்கு தெரிய வருது. சோ பரவாயில்ல. என்ன சொல்றீங்க? நான் வந்து ஒன்னும் தப்பா கூட சொல்லலை இல்லையா? நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சொன்னது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நான் வந்து எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்க வந்து பாசிட்டிவா பேசியிருந்தா கூட அதையும் நான் ஷேர் பண்றேன், நெகட்டிவா இருந்தா கூட நான் அதை வந்து ஷேர் பண்றேன். எனக்கு இது வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேமிலியா நினைச்சு எல்லாமே தான் நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? அதுல போயிட்டு கோவமா எடுத்துக்கிட்டு பண்றாங்க. நான் வந்து அப்பயுமே அவங்கள்ட்ட நான் வந்து எடுத்துதான் சொன்னேன், இந்த மாதிரி சிஸ்டர் இந்த மாதிரி அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அததான் நேத்துமே நான் வந்து சொல்லி இது பண்ணேன். ஏன்னா ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம். இது எல்லாமே நான் வந்து என்னதுன்னா நல்லது கெட்டது எல்லாத்தையுமே உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க பண்றது ஹார்ட் ஒர்க் எல்லாமே புரியுது சிஸ்டர், ஆனா இன்னுமே நீங்க வந்து டெய்லியும் வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாமே. யோசிச்சு பாருங்க, 2 குழந்தைங்களை வச்சுட்டு என்னால இது பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருந்துமே டெய்லி ஏதாவது ஒரு ரெசிபி என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஆனா எல்லா டைமுமே மைண்டும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றேன்னா, டெய்லியும் வந்து வெயிட் லாஸ்க்கான வீடியோ போட மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு ரெசிபி போடுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது வந்து ஷேர் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி டே விளாக் யாருமே போட மாட்டாங்க. அப்படி போடுறதுனாலதான் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு என்னமோ தெரியல. நிறைய ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி காட்டிட்டேன், அதே ரிப்பீட்டடா பாக்குறது உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும் என்னன்னு தெரியலங்க. ஆனா இது நிறைய பேருக்கு நான் இப்படி பண்றது வந்து மோட்டிவேஷனா இருக்கு. சோ அதனாலதான் வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். இது வந்து தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்க தரப்புல சொன்னீங்கன்னா நான் என் தரப்புல வந்து சொல்லணும் இல்லையா? சோ அததான் வந்து நான் வந்து கமெண்ட்ல என்னால ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு நான் அனுப்பிச்சிருக்கிறேன்.
அதுக்கப்புறம் சரி நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஐயோ எனக்கு ஒன்னும் புரியல. நான் வந்து எமோஷனல் ஆகி பேசுவேன் நான் சில டைம். அதான் சொல்றாங்க மூச்சு வாங்க பேசாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அந்த சிஸ்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் அதே சொல்லியிருந்தாங்க, பாசிட்டிவ் கமெண்ட் வரும்போது எடுத்துக்கிறீங்களா, நெகட்டிவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்பதான் நமக்கு வருது அந்த நெகட்டிவ் அப்படிங்கும் போது சடனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நம்ம சில பாசிட்டிவ் எல்லாமே பார்த்துட்டு இருப்போம். நெகட்டிவ்னு ஒரு விஷயம் வரும்போது எல்லாருமே டவுன் ஆவாங்க. மனுஷங்களா இருந்தா கண்டிப்பா அந்த உணர்வு வந்து வரதான் செய்யும். சோ நான் போக போக இது எல்லாமே அதிகமா பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வளர வளர இது எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்க வளர்றீங்க சிஸ்டர், நல்லா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, சோ அதனாலதான் இது எல்லாமே உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது சோ இனிமே நான் அதை வந்து பழகிப்பேன். சரிங்களா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களை ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஃபேமிலியா ஒரு சிஸ்டர்ஸா நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா, நான் வந்து தப்பா யாரையுமே வந்து குறிப்பிட்டு எதுவுமே பேசல. சரிங்களா, ஆனா அப்படி எடுத்துக்கிறீங்க, சரி பரவாயில்ல. நீங்க நிறைய வெயிட் லாஸ் வீடியோ பாப்பீங்க, என் வீடியோ மட்டுமே பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கவங்க தான் இந்த மாதிரி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ பரவாயில்ல, நீங்க பாருங்க, உங்களுக்கு தேவைன்னா பாருங்க. சரிங்களா, நீங்க என்ன பாக்குறீங்களா பாக்கலையான்னு நான் என்ன பார்த்துட்டா இருக்க போறேன். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் என்ன ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், இது ஒரு சிம்பிளான விஷயம். சரிங்களா, அது ஏன் இவ்வளவு தூரம் வந்து மென்ஷன் கமெண்ட்ல போர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்போது எவ்வளவு வலிக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, அதுல போர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ட்டு அந்த வேலை செய்யறவங்களுக்கு அது வந்து கண்டிப்பா உணருங்க. ஏன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறேன். எத்தனையோ நாள் வந்து நான் இதனால ஸ்ட்ரெஸ் எடுத்து நான் அழுதுருக்கேன் என்னாலே. ஆனா நான் அந்த உங்கள்கிட்ட வந்து நான் எதையுமே வெளிக்காட்டுனது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். சோ அப்படிதான் இருக்குது. பரவாயில்ல, நான் வந்து நார்மல் ஆயிட்டேன். ஏன்னா அந்த டைம் வந்து யோசிப்பேன், அதுக்கப்புறமா நம்ம யோசிப்போம் நம்ம எந்த தப்புமே பண்ணலையே. நம்ம வந்து ஒரு 100 இல்ல 98 பேருக்கு வந்து என்னோட இது வந்து பிடிச்சிருக்கு, 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரிப்பீட்டடா பாக்குறதுனால போருன்னு சொல்றது. சரி, உங்களுக்கு அது ரிப்பீட்டடா இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்துட்டு போயிடலாம்ல. அதை வந்து போருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இது வந்து என்னன்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரி பேசுற மாதிரி, அவங்க ஹர்ட் பண்ணட்டும்ன்ற மாதிரி தானே. நீங்களே சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்கிட்டேன்னா இல்ல நான் கரெக்டா தானே எடுத்துக்கிட்டேன், நீங்களே சொல்லுங்க எல்லாருமே. சோ பரவாயில்ல, பாத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த சிரிப்பு எப்பவுமே கண்டிப்பா இருக்குங்க. என்ன சொல்றீங்க, இனிமே நம்ம வந்து பழகிக்கணும். நம்ம வந்து முன்னேற போறோம்ல, முன்னேறிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, யூடியூப் ஈவெண்ட் வந்து வச்சிருந்தாங்களே சென்னையில, நீங்க போகலையா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அவ்வளவு தூரத்துக்கு என்ன வந்து நினைச்சிருக்கீங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்பதான் நம்ம வந்து வளர்ந்துட்டு வரோம். அவங்க எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே போயிருந்தாங்க. நானும் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆசைகள் எல்லாமே இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்மளும் அந்த இடத்துக்கு வந்து வருவோம். அதற்கான முயற்சியும் ஹார்ட் ஒர்க் வந்து போடுவோம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதை ஆதரவு கொடுங்க. அவ்வளவு கமெண்ட்ஸுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பாசிட்டிவா. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் தெரிஞ்சு நல்ல, ஏன்னா எல்லாருமே அந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க இல்ல. யோசிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை எடுத்து பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட வழி தெரிஞ்சா அவங்க வந்து அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நம்ம சிஸ்டர்ஸ் தானே, பரவாயில்ல. பட் நான் அதுக்கான நம்ம சிஸ்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா, அததான் நான் வந்து பண்ணேன். அவங்க தரப்புல சொல்லும் போது நம்மளும் பதில் சொல்லணும் இல்லையா. இந்த மாதிரி சிஸ்டர் இந்த மாதிரின்னு சொன்னா அதுக்கும் ஒரு இதுவா எடுத்துக்கிறாங்க. சரி பரவாயில்ல, புரிஞ்சுப்பாங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஏதாவது ஒரு வேலைகள் இந்த மாதிரி பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு வலிக்கும். அந்த மாதிரிதான். சரிங்களா, பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே யூடியூப் ரொம்ப ஈஸி, வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இதுல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. எனக்கு நிறைய பேருக்கு இப்ப தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சுட்டு தான் வரீங்க. சோ எல்லா சிஸ்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். பாருங்க, கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 சிஸ்டர் வந்து போர்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இல்லையா. அவங்க 2 பேருமே வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து நமக்கு சஜஷன் தான் சொல்லியிருக்காங்க, போர்னு சொல்லவும் தான் நமக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு. ஸோ 2 பேருமே நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு போல தான் நாங்கள் பேசினேன் கமெண்ட்ல. ஸோ அவங்க வந்து சிஸ்டர் நான் சஜஷன் தான் வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேருக்குமே புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதுதான், அதனால எந்த சிஸ்டர்ஸும் எதுவும் வந்து சொல்ல வேணாம்.
எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடுவோம்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 58.80 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு. வித்தவுட் சுகர் தான், சரிங்களா. நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டர்ஸுமே எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து காலையில குடிச்சாதான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில அதை வந்து குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உப்புமா தான் வந்து பண்ண போறேன். ஸோ இங்க பாருங்களேன், வீட் ப்ராடக்ட்னு போட்டிருக்காங்க, கோதுமை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்டே இருக்கீங்க, கோதுமை ரவை வெள்ளை ரவையா, அது வந்து மைதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அவங்களுக்கு அதான் வந்து காட்டியிருக்கேன், கோதுமையில பண்றது தான் ஒரு பகுதி, சரிங்களா. இப்போ வந்து அந்த சைடு ரவையை வறுத்துட்டு இருந்தேன்னா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து தோண்டி எடுத்துட்டு இருந்தேன். நான் வந்து துருவுறதுல வந்து பண்ண மாட்டேன், இந்த மாதிரி எப்பவுமே சின்ன சின்ன சில்லா எடுத்துக்கிறவேன். ரவையை வறுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சரி உப்புமா வந்து தாளிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சு விட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் சேர்த்து வந்து தாளிச்சேன். கொஞ்சம் வந்து தேங்காய் சட்னி பண்றோம் இல்லையா, ஸோ தக்காளி இதுல வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலையை வந்து தேங்காய் சட்னிக்கு எப்பவும் போல தோல் உரிச்சிட்டு இருந்தேன், எப்பவும் போலதான். ஆனா இன்னைக்கு வந்து எப்பவும் போல அந்த வரமிளகா சேர்த்து வந்து அரைச்சேங்க. தேங்காய், பூண்டு, வரமிளகா, அப்புறம் பொட்டுக்கடலை, அவ்வளவுதான், சரிங்களா. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கலாம், அளவா எடுத்துக்கணும், அதுதான் சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா அது வந்து குட் ஃபேட், ஆனா ஓவர் ஃபேட் வந்து நல்லது இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறம் எப்பவும் போல போல ரவை வந்து உப்புமா வந்து பண்ணியாச்சு. நம்ம வறுத்துட்டு பண்ணும்போது அது வந்து நல்லா பெர்ஃபெக்டாவே வரும். நிறைய பேருக்கு ரவை உப்புமா வந்து பிடிக்காது, இந்த மாதிரி நல்ல ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா. அப்புறம் சட்னிக்கு தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பால் வந்து தான் ஆத்தி கொடுத்துட்டு இருந்தேன். அவனுக்கு ஆத்தி கொடுத்துட்டு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸும் வந்து பேக் பண்ணியாச்சு. எப்பவும் போல வெங்காயம் எல்லாம் இல்லாம உப்புமா வந்து பேக் பண்ணி இதை வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில வந்து பாத்தீங்கன்னா வெதுன்னு தண்ணியை வந்து லைட்டா சூட் பண்ணி வச்சிட்டோம்னா அவனுக்கு வந்து குடிக்கிறது நல்லா இருக்கும் இல்லையா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல இந்த மீன் வந்து குட்டி போட்டிருக்கு, அதை வந்து அவருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு இருந்தாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஸோ அதை வந்து பாத்துட்டு இருந்தான். அப்புறம் அவங்க போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த பட்டர் பன் சாப்பிடணும் போல இருக்கு, பன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து பன்னை லைட்டா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அது வந்து காஃபி ஒரு சைடு வந்து போட்டுக்கிறேன் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரெட் இந்த பன் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டா பாதியை கட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸும் வந்து பேக் பண்ணிட்டேன். அம்மாச்சிக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வந்து பேக் பண்ணியாச்சு. காஃபியோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, தலை தான் வந்து குளிச்சேன். அதனால கொஞ்சம் ட்ரையர் போட்டு வந்து காய வச்சுக்கலாம். தம்பி வேற சீக்கிரமா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் இல்லையா, அதுக்குள்ள கொஞ்சம் வேலைகள் வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரையர் போட்டு வந்து காய விட்டுட்டு இனிமே வர்ற கிளைமேட்டுக்கு நாங்கள் ட்ரையர் போட்டால் தான் வந்து காயுமே முடி, அதனால தான் ரொம்ப பக்கமாக வச்சு போடாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறது. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சா. அதுக்கப்புறம் சரி அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு பாத்திரம் இருந்ததெல்லாம் வந்து கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் கொஞ்சம் வந்து நேற்றே எடுத்து வச்சிட்டேங்க, நேற்றே கழுவலான்னு சொல்லிட்டு. சம்டைம் மறந்துடுவோம் இல்லையா, மறந்தே போயிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, இன்னைக்கு வந்து அந்த வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன், வேற வழி கிடையாது. அதனால தான் வந்து நல்லா விளக்கிட்டு தொடச்சிட்டு சரி இது சந்தன குங்குமம்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அது பார்க்கவே அவ்வளவு மங்களகரமா இருக்கும் இல்லையா. இது என்னன்னா இது இருக்கு இல்லையா, பீதாம்பரி பவுடர் வச்சு தான் வந்து வாஷ் பண்ணேன். விளக்க வந்து நல்லா கழுவி எடுத்தேன். ஓரளவுக்கு தேய்ச்சேங்க, இன்னும் தேய்ச்சா கூட இன்னும் பளபளன்னு வந்து வரும். அதுக்கப்புறம் அடுப்புல எல்லாம் போட்டு வச்சுட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கே, விளக்குல எல்லாம் வச்சுன்னு அழகா இருந்தது. ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சரி காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்க போறேன். ஃப்ரூட்ஸ் எப்பவுமே வாங்கினேன்னா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு கொய்யாக்காயும் அது கூட வந்து ஒரு ஆப்பிளும் வச்சு சூப்பரா கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் டயத்துல இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட ஸ்கின்னுக்கு உங்களோட வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கும் ஆப்பிள வந்து நல்லா தோல்லாம் சீச்சு அவருக்கு வந்து கட் பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். 10:45 வந்து கிளம்பிடுறது, ஏன்னா அவனை வந்து 11 மணிக்கு அங்கிருந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு. ஆட்டோக்கு பார்த்தோன்னே அவரே போய் ஏறிக்கிறாரு பாருங்களேன், பயங்கர சேட்டை வாளு, அழகா வந்து உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம், கூட்டிக்கிட்டு வந்ததும் கேட்டை நான் தான் சாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாத்தணும்னு சொல்லிட்டு ஏறி நின்று சாத்திட்டு இருந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறமா சரி விளக்கெல்லாம் எடுத்துட்டு போய் சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நான் வந்து மாடிக்கு தான் வந்து போனேன். மாடியில் இருக்க ரூம்ல தானே நிறைய சிலைகள் வச்சிருக்கோம், புதுசா வந்திருக்கவங்களுக்கு வந்து தெரியாது. மாடியில் இருக்க ரூம்ல தான் நம்ம வந்து
எல்லா சிலைகள் எல்லாமே வச்சிருக்கோம். இந்த வீடியோல கொஞ்சமா காட்டியிருக்கேன். விளக்குல பாருங்களேன், சூப்பரா விளக்கேத்தி பூவெல்லாம் நம்ம மாடி தோட்டத்துல பூத்தது நம்ம நேத்து முந்தானேத்த பறிச்சுட்டு வந்து வச்சோம் இல்லையா ஃப்ரிட்ஜ்ல, அதை வந்து போட்டு சொம்புல தண்ணி மோந்து வச்சு அவ்வளோ சூப்பரா திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாச்சு. கீழேயும் மேல 2 சைடுமே வந்து பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டேன். செவத்துல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கான் பாருங்களேன் பெரியவன். அதுக்கப்புறம் ஊதுபத்தி எல்லாம் வந்து நல்லா காட்டி சூடெல்லாம் காட்டி, இந்த மாதிரி நம்ம இந்த வெள்ளி செவ்வாயில இந்த மாதிரி இந்த வாசனையே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வர்றேன், இவர் வந்து நல்லா தூங்கிட்டாரு. காலைல சீக்கிரமா போறாரு இல்லையா, ஸோ அப்படியே வந்து தூங்கிட்டான். பெரியவன் இந்த குடத்தை அதை எடுத்து உருட்டிக்கிட்டு இருந்தான். சரின்னு அவர் துண்ணூறு வச்சு விட்டா, எனக்கு அவர் வந்து குங்குமம் வைக்கிறாராம், வச்சு விட்டாரு. இங்க பாருங்களேன், கீரி வச்சு விட்டுட்டு வாயில வச்சு விடுறான் பாருங்களேன். துண்ணூரை வைக்கணும்டா, குங்குமத்தை வைக்க கூடாதான்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் விடலையே, வாயில வச்சு விட்டுட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் சரின்ட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம், எப்பவும் போல 11 மணிக்கு மேல போடுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனேன்னா, அதுக்குள்ளேயே அந்த பெரியவனை வந்து தூங்க விட மாட்டான், டக்குன்னு கொடுத்துட்டு ஓடியாந்துட்டேன். அப்புறம் சின்னது விளாண்டுட்டே இருக்குது. சின்னது கண்ணுக்கு மட்டும் தூக்கமே வந்து வராது, என்ன பண்றது, அவரை வந்து பார்த்துக்கிட்டே பெரியவனை நோண்டாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை வந்து சொல்லிட்டே அவனுக்கு விளையாட கொடுத்துக்கிட்டு டிவியில கார்ட்டூன் போட்டு விட்டுட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒலையை வந்து ஒரு சைடு வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா துணி எல்லாத்தையும் மிஷின்ல போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு துணியை எல்லாத்தையுமே வந்து மிஷின்ல அள்ளி போட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து சும்மா சிம்பிள் தான் வந்து பண்ண போறேன் லஞ்சு, ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ரைஸ் சொன்னேன் இல்லையா, அரிசி கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த மாதிரி அவசரமான டைம்ல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர்ல வந்து வச்சு விட்டுப்பேன். அதுக்கப்புறம் பருப்பு துவையல் தான் வந்து அரைக்க போறேன். துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிட்டு நல்லா வாசம் வந்து வரும், அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த துவையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பக்கத்துல இந்த தசானாவோட பாட்டின்னு சொல்லுவேன் இல்லையா, அவங்க அம்மாச்சி, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் கஞ்சியும் இந்த துவையிலும் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட இதையும் அதே மாதிரி ப்ரிப்பரேஷனை வந்து மாத்திட்டேன் நான். இதுல வந்து என்னன்னா, அந்த பருப்பு வறுத்து வச்சிருக்கோம்ல, அது கூட தேங்காய், பூண்டு, வரமிளகா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா புளி, அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வந்து குறக்குறப்பா அரைச்சிக்கிட்டோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அதான் தேங்காய்லாம் சேர்த்து சூப்பரா வந்து அரைச்சு அம்மாச்சிக்கு கஞ்சியோட கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பாட்டிக்கும் நான் சொன்னேன் இல்லையா, தசான பாட்டிக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், சுடுகஞ்சி மாதிரி. அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அதான் சொல்றேன், அவங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லுவேன் இல்லையா, ஸோ நம்ம தான் வந்து அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணிக்கிறது, அந்த பொண்ணை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி. ஸோ அதுதான், நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறத வந்து காட்டக்கூடாது இல்லையா, எனக்கு அது எதுவும் பிடிக்காது. இன்னைக்கு தான் வந்து இதையே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய வந்து ஷேர் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நான் வந்து காமிப்பேன், ஆனால் நான் பண்றதை வந்து நான் காமிக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு துணி எல்லாத்தையுமே கையோட காய போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் பெரியவர் எந்திரிச்சிட்டாரு, அவருக்கு துவையல் வச்சு சாப்பாடு கொடுக்கவும் சூப்பராக சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமா நம்மளோட லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச தால் இருந்தது, அதை சூடு பண்ணிட்டு உப்புமா வந்து எடுத்து வச்சிருந்தேன் எனக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு, செம்மையா இருந்தது ஃபீலிங்கா. அதுக்கப்புறம் என் கையோட பாத்திரத்தை வந்து விளக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு பாரம் குறையும் சொல்லிட்டு பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா துணியை பாருங்களேன், அள்ளிட்டு வந்தா எவ்வளோ துணின்னு பாருங்க, பயங்கர துணி. அதை போல பெட்ஷீட் எல்லாமே வந்து மாத்தி மாத்தி போட்டிருந்தேங்க, மிஷின்ல 2 தடவையா போட்டிருந்தேன். ஒரு இதுல வந்து பெட்ஷீட் போட்டேன், அதுக்கப்புறமா துணி வந்து போட்டேன், எல்லாத்தையும் காய போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் டியூஷன் டைம் ஆயிடுச்சு, போய் விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் லாஸ் டயத்துல நல்லா வாக்கிங் வந்து போங்க, 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் போங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஏன்னா எக்ஸசைஸ் எல்லாம் கூட பண்ண வேணாம், இந்த இது மட்டும் பண்ணுங்க, வாக்கிங் மட்டும் நல்ல உடம்பு வச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி கையோட துணியை மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். பாருங்களேன், வெளியில அதுக்குள்ளேயே வந்து கிளைமேட் இது ஆகுது பாருங்க, இருட்டு ஆகுது பாருங்க. அம்மாச்சி வர்றேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சரி அங்கேயே கொண்டு வந்துருமான்னு சொல்லவும் சரி நான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்மளோட டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகாய், கீரை, அது கூட கேரட்லாம் போட்டு கிரேவி வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ வரும்போது அவங்கள்ட்ட கொடுத்தாங்களா, ஸோ அதை வச்சு இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. இல்லைன்னா வேற ஏதாவது முட்டை கிட்ட பொரிக்கலான்னு பார்த்தேன், ஸோ அதனால இது எப்படி முடிச்சாச்சு.
முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மணி போலே அவர் சொல்லிட்டாரு, நான் வந்து டின்னர் மேகி சாப்பிடணும் போல இருக்கு, ஏதோ ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு, அதனால அதை வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. நானே பண்ணி அந்த காரமான ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால எல்லாருமே அதையே வந்து சாப்பிட்டுட்டாங்க டின்னருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போலதான் வந்து பாத்தீங்கன்னா அது கூட முட்டைலாம் பொரிச்சு சூப்பரா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வேலை கொஞ்சம் மிச்சமா இருந்தது, பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு சாப்பிட்றீங்க, 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கலாம். பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயங்க, அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தது. அந்த டைம்ல தான் பெண் குழந்தை வந்து அண்ணனுக்கு வந்து பிறந்திருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து பிளஸ் பண்ணீங்க, அம்மாச்சியே வந்து பிறப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணனுக்கு வந்து பெண் குழந்தை வந்து பிறந்துருச்சு, நான் வந்து அத்தை ஆயிட்டேன். நிறைய பேர் அத்தை ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.